நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஹென்றி எழுதின எ ரிட்ரைவ்ட் ரிஃபர்மேஷன் அப்படின்ற சிறுகதை பற்றி பார்க்கலாம். ஹென்ரியோட உண்மையான பேர் வில்லியம் சிட்னி போர்ட்டர். அவர் பிறந்த வருடம் 1862 செப்டம்பர் 11. அவர் பிறந்த இடம் கிரீன்ஸ்பரோ, அமெரிக்காவில் உள்ள நார்த் கரோலைனா அப்படின்ற மாகாணத்தில் அந்த ஊர் இருக்குது. அமெரிக்காவில் இன்றும் கொண்டாடப்படும் எழுத்தாளராக அவர் இருக்கார். ஹென்றி இருக்கார். அவரோட சிறுகதைகள் இன்றும் வாசிக்கப்படுது. அவரோட பேரில் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. ஹென்றி விருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஹென்றி விருது பெற்ற கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியிடுறாங்க. அந்த சிறுகதைகளை ஒரு தொகுப்பாக வெளியிடுறாங்க. அவர் பல விதமான சூழ்நிலைகள் வழியாக பல கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சார். பணத்தை கையாடல் பண்ணாத ஜெயிலெல்லாம் கூட இருந்திருக்காரு. அவரோட கதைகளில் நீங்கள் தி கிஃப்ட் ஆஃப் த மெஜை அப்படின்ற கதையை ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். மிக பிரபலமான கதை அது. எவ்ரி கிறிஸ்மஸ் அந்த கதையை ரெகுலராக படிக்கக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. ரீட்ரைவ்டு ரிஃபர்மேஷன் அப்படின்ற இந்த கதை ஜிம்மி வேலண்டைன் அப்படின்ற ஒரு இளைஞரை பற்றியது. கதையோட ஆரம்பத்தில் அவர் ஜெயிலில் இருக்கார். வார்டன் அவர்கிட்ட மறுநாள் காலையில் வெளியில் போகிறதுக்கான ஆர்டரை கொடுக்குறாரு. ஜிம்மி வேலண்டைன் ஜெயிலுக்கு வந்தப்போ 3 மாதத்தில் வெளியில் போயிடலான்னு தான் நினச்சார். அதாவது அடுத்த முறை முடிவெட்டுவதற்கு வெளியில் போயிடலான்னு நினச்சார். ஆனால் கிட்டத்தட்ட 10 மாதம் ஜெயிலில் இருந்துட்டார். அவருக்கு உண்மையில் ஒரிஜினலாக 4 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 10 மாதத்துலேயே அவர் வெளியில் போகிறாரு. அந்தளவுக்கு அவருக்கு வெளியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. வார்டன் மறுநாள் காலையில் ஜிம்மி வேலண்டைன் வெளியில் கிளம்பும்போது சொல்கிறார், இனிமேலாவது திருந்திட்டு பேங்க் லாக்கர்களை உடைக்கிறதை விட்டுட்டு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி சொல்கிறாரு, நான் என் வாழ்க்கையில் ஒரு சேஃபை கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விட்ட நீ அந்த ஸ்ப்ரிங்ஃபீல்டு ஊருக்கே போகலன்னு சொல்லுவ போலையேன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஊருக்கு நான் போகவே இல்லை, அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அது அந்த ஸ்ப்ரிங்ஃபீல்டு ஊரில் நடந்த திருட்டுக்காகத்தான் அவர் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்துட்டுருக்காரு. அவர் வெளியில் வரும்போது நல்ல உடைகளும் ஒரு பேர் ஆஃப் ஷூஸும் கொடுத்து செலவுக்கு $5 பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் வெளியில் போய் திருந்தி வாழணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட எதிர்பார்ப்பு. வெளியில் வந்த ஜிம்மி, அதாவது அது போக அவர் அங்கேருந்து போக வேண்டிய ஊருக்கான டிக்கெட்டும், ரயில்வே டிக்கெட்டும். வெளியில் வந்த ஜிம்மி முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சிக்கனும் ஒயிட் ஒயினும், சிக்கன் சாப்பிட்டு ஒயிட் ஒயின் குடிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே ஸ்டேஷனுக்கு வெளியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட $5 பணத்துலேருந்து 25 சென்ட்டை கொடுக்குறாரு. ட்ரெயினில் ஏறி 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு இறங்குறாரு. அந்த ஊரில் உள்ள ஒரு கெஃபேக்கு போகிறார், காஃபி ஷாப். அங்கே மைக் அப்படின்றவரை மீட் பண்ணுறாரு. மைக் வந்த உடனே மைக்கை மீட் பண்ணணும். மைக் சொல்கிறார், வெரி சாரி, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அந்த கவர்னர் கிட்டத்தட்ட நம்மளை கவுத்தர பார்த்தாரு. பட் ஆனாலும் நாங்கள் முயற்சி பண்ணி, ஆனால் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறார். 3 மாதத்தில் உன்னை வெளியில் கொண்டு வந்துருக்கணும், 10 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜிம்மி சாவியை கேட்குறாரு. சாவின்னு கேட்டோன்னா அவர் ஒரு சாவியை எடுத்து ஒரு கையில் கொடுக்குறாரு. மைக் ஜிம்மி சாவியை எடுத்துகிட்டு அந்த காஃபி ஷாப்போட மாடிக்கு போகிறாரு. அங்கே ஜிம்மிக்கோட ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமை திறந்து அங்கே கட்டில் சுவரோட சாத்தி வச்சுருக்காங்க. அந்த கட்டில் கீழே இறக்குறாரு. அந்த ரூம் அந்த இவர் ஜிம்மி எப்படி விட்டுட்டு போனாரோ அப்படியே கிடக்குது. அந்த ரூமில் தான் ஜிம்மி அரெஸ்ட் பண்ணாங்க 10 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நடந்த கைகலப்பில் அரெஸ்ட் பண்ண ஆஃபீஸரோட சட்டப்பட்டம்லாம் பிஞ்சு போச்சு. அதெல்லாம் அங்கே கிடக்குது. அந்த கட்டில் கீழே இறக்கிட்டு அங்கே ஒரு ரகசியமான ஒரு இடம் இருக்குது. அதில் ஜிம்மி ஒரு பெட்டி வச்சுருக்கார். அந்த பெட்டிக்குள்ளே அவர் சேஃபுகளை திறக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கார். உடைக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அதில் 2-3 தான் அவர் கைப்பட செஞ்சது. அதோட மதிப்பு $900 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த கதை 1890களில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ $900னால் அது எவ்வளோ மதிப்புடையதுன்னு பாருங்கள். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கீழே கடைக்கு வர்றாரு. வந்தவுடனே மைக் கேட்குறாரு, என்ன ஜிம்மி அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சா? இப்போ நான் அந்த பிஸ்கட் கம்பெனிக்கு சேல்ஸ் ரெப்பாக இருக்கேன்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு கோட் வேர்ட் மாதிரி. அங்கே இருந்து ஜிம்மி கிளம்பிடுறாரு. கிளம்புன ஒரு வாரத்தில் இந்தியானாவில் உள்ள ரிச்மண்ட் அப்படின்ற ஊரில் $800 பணம் ஒரு சேஃபை உடச்சி எடுக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து 2 வாரம் கழித்து இன்னொரு ஊரில் $1500 பணம் சேஃபை உடச்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 2 இடத்துலையும் பணம் மட்டும் தான் திருட்டு போயிருக்கு. சில்வரோ வேறு டாக்குமெண்ட்ஸோ எதுவும் திருட்டு போகலை. ஸோ இதிலேருந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு இடத்துல $5000 பணம் திருட்டு போகுது. அளவு கூட்டிகிட்டே போகிறதுனால $5000 பணம் ஆன உடனே இந்த கேஸை
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. இப்போ இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னா அது சிபிஐக்கு போயிடுற மாதிரி அந்த கேஸை விசாரிக்க வர்றது யாருன்னா பென் பிரைஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் விசாரிக்க வர்றாரு. பென் பிரைஸுக்கு ஏற்கனவே வந்து ஜிம்மியோட மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும். மாடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ படங்கள்லே பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்ட மாதிரி யார் திருடுறா இல்லை குறிப்பிட்ட மாதிரி யார் கொலைகள் செய்கிறா, அப்போ அந்த பேட்டர்னை வச்சு இன்னார் தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே ஒரு வேளை அரெஸ்ட் ஆகியிருந்தா. ஸோ அப்போது பென் பிரைஸ் வந்து இது ஜிம்மியோட வேலை தான் சொல்லி அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ ஜிம்மியை தேட ஆரம்பிக்கிறார். $5000 அடித்ததுக்கப்புறம் ஜிம்மி வந்து அர்கன்சாஸ் அப்படின்ற மாகாணத்தில் உள்ள எல்மோர் அப்படின்ற ஊருக்கு வர்றார். அந்த ஊரை நோட்டம் விட்டுட்டு இருக்கும்போது ஒரு இளம் பெண்ணை பார்க்குறாரு. அவங்க இவரை தாண்டி போகிறாங்க. அங்கே உள்ள பேங்க்குள்ளே போகிறாங்க. இவர் அவங்களே பார்த்துருந்தனால அவங்க கண்ணம் சிவக்க தலையை கவுந்துட்டே போயிட்டாங்க. அப்போ அந்த வழியாக வந்து ஒரு 10 வயசு பையனை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு இந்த ஊரை பற்றி விசாரிக்கிறார். என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அவனுக்கு அப்பப்போ கொஞ்சம் சில்லற காசு கொடுக்குறாரு, டைமுன்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு அவன்கிட்ட இன்னும் மேலதிகமாக கேள்விகள் கேட்குறாரு. இப்போ இந்த உள்ளே போன பொண்ணு வந்து பேங்க்குள்ளே போன பொண்ணு வந்து வெளியில் வர்றாங்க. அந்த பையன்ட்டு கேட்குறாரு, அது பாலி சிம்சன் தானேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, அவங்க பேர் ஆனபல் ஆடம்ஸ், அவங்க அப்பா தான் அந்த பேங்க்கை வச்சுருக்காருன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த பையனை அதோட கட் பண்ணி அனுப்பிட்டு அவன் மேலே அதிகமாக எதுவும் காசு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறான். அவர்கிட்ட உள்ள கோல்டு வாட்சை பற்றி விசாரிக்கிறான். அவருக்கு தேவையான தகவல் கிடச்சிருச்சு. அதனால் அவனை அனுப்பிட்டு அவர் அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போகிறார். அங்கே போயிட்டு அவரோட பேரை ரால்ஃப் டி ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இவரோட அட்டையார் பார்த்து, இவர் அணிந்திருக்கும் உடைகள், அவரோட தலை அலங்காரம் இதெல்லாம் பார்த்து அந்த ஹோட்டல் நடத்துகிறவரை இன்ஸ்பயர் ஆகிறார். அந்த ஊரில் அவர் தான் வெல் ட்ரெஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு போட்டியாக இல்லை, அவரோட பெட்டராக ஒருத்தன் வந்திருக்கான்ற மாதிரி. ஸோ ஜிம்மி வசீகரமானவர், நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போ ஜிம்மி அவர்கிட்ட பேசுகிறார். இங்கே எதுவும் தொழில் பண்ணலாமா, இங்கே கடைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்கும்போது ஷூஸ் பற்றி கேட்குறாரு. ஷூ கடை நான் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்போ அந்த ஹோட்டல்காரர் சொல்கிறாரு, இங்கே வந்து ஜென்ரல் ஸ்டோர் தான் இருக்குது, அதில் உள்ள ஷூஸ் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷூ ஸ்டோர் ஆரம்பித்தா நல்லா பிஸ்னஸ் போகும். இங்கே உள்ள மக்கள்லாம் நல்லா சோஷியலாக பழகக்கூடியவங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறார். ஸோ இந்த புள்ளியிலேருந்து 1 இயர் கழித்து பார்க்கும்போது அந்த ஊரில் ஜிம்மி வந்து ரால்ஃப் டி ஸ்பென்சர்ன்ற பேரில் ஒரு ஷூ ஸ்டோர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் மிக பிடித்த ஒருத்தராக, டார்லிங் ஆஃப் த மாசஸ் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக அவர் இருக்கார். ஆனபல் ஆடம்ஸ் கூட என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம், எப்படி வந்து மாணிக்கம் இங்கே வந்து மெட்ராஸில் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, இல்லை பார்த்திபன் போய் டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்காரு. ஸோ இந்த பழையதை மறைச்சிக்கிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது இந்த கதையிலேருந்து கூட வந்துருந்துருக்கலாம். ஸோ இவங்க அப்படி ஒரு வாழ்க்கையை ரால்ஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. 1 இயர் வாழ்ந்தாச்சு. இப்போ அடுத்த கட்டம் எல்லாருக்கும் இப்போ இல்லை டார்லிங் ஆஃப் த மாஸ்டர்ஸ் நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், இப்போ திருமணத்துக்கான ஏற்பாடுகள் இருக்காங்க. இந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது பென் பிரைஸ் விசாரித்து அந்த ஊருக்கே வந்துட்டார். அதாவது $5000 திருடி கிட்டத்தட்ட 1 இயர் ஆனதுக்கப்புறம் பென் பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து இந்த ஊருக்கு வந்திருக்கார். அதாவது எப்படி அவங்க வந்து இந்த ஊரில் புதுசாக யாராவது வந்திருக்காங்களா, ரீசெண்டாக புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி துப்புக்களை வச்சு அவங்க அங்கே வந்து அவர் அங்கே அந்த ஊருக்கே வந்துட்டார். அவர் வந்த அன்னைக்கு காலையில் இங்கே வந்து அவரோட அந்த ஷூ ஸ்டோருக்கு எதிர்த்தாப்பில் உள்ள காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த ஷூ ஸ்டோரை பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ ஜிம்மி, நீ இந்த ஊரில் உள்ள பேங்கர் பொண்ணை கல்யாணம் பண்ண போகிற, ஒரு ஷூ ஸ்டோர் வச்சுருக்க, எவ்வளோ பெரிய ஆளாயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு காலையில் வந்து ஜிம்மி வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். அந்த ஃப்ரெண்டுக்கு முதல்ல லெட்டர் எழுதிட்டான். ஒரு இந்த தேதியில் நான் இந்த இடத்துக்கு உன்னை பார்க்க வருவேன், என்னோடய டூல்ஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஐ ஹாவ் கான் ஸ்ட்ரைட், இனிமேல் வந்து எதுக்காகவும் நான் திருட மாட்டேன், நான் தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போகிறேன் அப்படிலாம் வந்து லெட்டர் போட்டிருக்கான். ஸோ அந்த ஃப்ரெண்டை குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அவனையும் பார்க்கணும், அது போக திருமணத்துக்கு தேவையான உடைகளும் வாங்கணும். இந்த 2 பிளான். ஆனால் வீட்டில் சொன்னது வந்து உடைகள் வாங்க போகிறேன் அப்படின்றது தான். கிளம்புறதுக்கு தயாராக இருக்கான். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவன் வந்து அவனோட மாமனார் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க ஃபேமிலியாக வர்றாங்க. அவன் திருமணம் பண்ணிக்க போகிற ஆனபல் ஆடம்ஸோட அக்கா, அவங்க 2 பொண்ணுங்க, மாமனார் மாமியார் எல்லோரும் வர்றாங்க. இவன் இன்னும் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான். மாடியில் போய் அவனோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர்றான். சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்க கூட பேங்க்குக்கு போகிறான். பேங்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல பெட்டியை வச்சுருக்கான்.
அந்த பெட்டியை வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஹானபல் ஆடம்ஸ் ஒரு தடவை கையில் எடுக்கும்போது இன்னும் இந்த பெட்டி இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த பெட்டியில் வந்து ஷூஸில் வைக்கக்கூடிய நிக்கல் பிளேட்ஸ் இருக்குது, அதை வந்து நான் ரிட்டன் கொடுக்குறேன், பார்சல் அனுப்புனா நிறைய செலவாகும், அதனால் நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு மாமனார் வந்து பேங்க்கில் செட்டப் பண்ணியிருக்கிற புது சேஃபை காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறார். அந்த சேஃபை கூட்டிகிட்டு போய் எல்லோரையும் காட்டிட்டு அது எவ்வளவு வந்து அதில் உள்ள தொழில்நுட்பத்தை பற்றிலாம் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மி வந்து அதை பற்றி எந்த ஆர்வமும் காட்டாமல் அக்கறையும் காட்டாமல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கான். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போது பென் பிரைஸ் பேங்க்குள்ளே வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ பேங்க்கில் உள்ள ஒரு எம்ப்ளாயி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் ஒருத்தரை மீட் பண்ண தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து அந்த 9 வயசு பொண்ணும் 5 வயசு பொண்ணும் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் 5 வயசு பொண்ணை உள்ளே வச்சு இந்த 9 வயசு பொண்ணு இந்த சேஃபை மூடிடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிடுது. ஸோ ஹானபல் ஆடம்ஸோட அப்பாவுக்கு வந்து இதை எப்படி திறக்கணும் அப்படின்றது தெரியல. இதை திறக்கக்கூடிய ஆள் வந்து இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள, அதாவது உடனே வர முடியாது, அவ்வளோ தூரத்தில் உள்ள ஒரு ஊரில் கார்ஸ் எல்லாம் கிடையாது, கார்கள் வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலம் அது. அப்போது அந்த குழந்தையோட அம்மா வந்து அழுகுறாங்க, ஐயோ என் பொண்ணு வந்து மூச்சு திணறி இறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், பயந்துருவாளை, இருட்டாக இருக்குமேன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே உள்ள ஆண்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பேங்க் எம்ப்ளாயி சொல்கிறாரு, டைனமைட்டை வச்சு உடச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இந்த கூச்சல் குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே வந்து ஜிம்மி வந்து அப்படியே உறைஞ்ச மாதிரி நிற்கிறார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது வந்து ஹானபல் ஆடம்ஸ் வந்து ஜிம்மிகிட்ட கேட்குறாங்க, ஜிம்மி நீ ஏதாவது முயற்சி பண்ணி பாரு, சாரி ஸ்பென்சர், அவங்கள பொறுத்த வரைக்கும் ரால்ஃப் டி ஸ்பென்சர் தான், ஸ்பென்சர் ரால்ஃப் நீ ஏதாவது பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் வந்து சரி உன்னோட கவுனில் உள்ள அந்த ரோஜா பூவை கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க ட்ரெஸ்ஸில் பின் பண்ணி வச்சுருந்த ரோஜா பூவை எடுத்து இவன் ஏன் இந்த டைமில் எதாவது கேட்குறான்னு தெரியாமல் அவன் கையில் கொடுக்குறாங்க. அவர் வந்து அந்த ரோஜா பூவை வாங்கி அவரோட சட்டையில் வெஸ்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. இந்த கர்ச்சீஃபெல்லாம் வெளியில் தெரியும் மாதிரி வச்சுருக்கோம், அதில் வச்சுட்டு அவரோட சட்டையை மடித்து விட்டுட்டு அந்த டூல்ஸ் பாக்ஸை தூக்கி, அந்த பெட்டியை தூக்கி ஒரு டேபிளில் வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே உள்ள டூல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த சேஃபை ஓட்டை போட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே திறந்துட்டார். அந்த குழந்தை வெளியில் வந்துருச்சு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் இமிடியேட்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சார். பேங்கை விட்டு வெளியில் நடக்க ஆரம்பிச்சார். பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்றாங்க, ரால்ஃப்னு கூப்பிட்றாங்க, அது ஹானபல் ஆடம்ஸ் தான். ஆனால் அது கேட்காத மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கார். வெளியில் வரும்போது பென் பிரைஸை பார்க்குறாரு. பென் பிரைஸ்கிட்ட நேராக போய் சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறார். பென் பிரைஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தப்பாக வேறு யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் குதிரை வண்டி வெளியில் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. கதை இதோட முடிச்சது. ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ் எண்டிங் தான். நம்ம நினச்சிட்ருப்போம் வந்து பென் பிரைஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரீட்ரேடட் ரிஃபர்மேஷன்றது அதான், ஒருத்தர் வந்து திருந்திட்டார், அவரை லெட்டும், அவர் அப்படியே வாழட்டும், இனிமேல் வந்து அவன் திரும்ப பழையபடி தப்பு வழிக்கு போக மாட்டான் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கதை தான் நீங்கள் அது இன்றைக்கி சமீபத்தில் வந்த லியோ படத்தில் உள்ள கான்செப்டும் இதே தான். பழைய ஐடென்டிட்டியை ஒருத்தர் கஷ்டப்பட்டு மறைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ இந்த கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இன்னொரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.